ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம ஏற்கனவே 10 நாள் கோர்ஸ் கரெக்டாக நடந்து முடிச்சு. சரியா, நிறைய பேர் வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து 10 நாள் வந்து ஒரு சில டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணோம். சரியா, அதெல்லாம் பார்க்காம இருப்பீங்கள்ல, அவங்களுக்காக இந்த வீடியோ. சரியா, எக்ஸ்ட்ரா தான் முடிஞ்சால் புதுசாக பார்க்குறவங்க, அதாவது 10 நாள் அட்டன் பண்ணவங்களுக்கும் இருக்கிற ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்காமல் ஏதாச்சும் சொல்லித்தரேன். நாங்கள் பேசிக்காக 10 நாள் என்ன செஞ்சோம்னா, ஒரு ஸ்டோன் பஸ் கேம் ரெடி பண்ணோம். அது போக ஒரு கவுண்டர் ரெடி பண்ணோம். ஓகே, அங்கே ஜாஸ்கிரிப்ட் பற்றி நான் ஜாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நிறைய செஞ்சோம். ஒரு ஃபார்ம் கண்டென்ட் பண்ணோம். ஒரு ஃபார்ம் வந்து எப்படி வேல்யூ எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன செஞ்சோம், ஒரு கால்குலேட்டரு ஆடியோ வச்சுட்டு ஓகே கால்குலேட்டர் ரெடி பண்ணி பார்த்தோம். அது போக கடைசி என்ன பார்த்தோம்னா, ஒரு வெதரை. சரியா, எப்படி ஒரு சிட்டி நேம் கொடுத்துட்டு எப்படி வெதர் எடுத்து வருது, டேட்டா எங்கேருந்து எடுக்கிறது, இதை பற்றிலாம் பார்த்தோம். சரியா, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, இந்த 10 நாளில் கவர் பண்ணியிருப்போம்ல, அதோட தான் இன்றைக்கி ஒரே ப்ராஜெக்டில் கவர் பண்ணலான்னு பார்த்தேன். சரியா, இது எல்லாமே அதாவது இதோட எல்லாத்தையும் பேசிக்காக கவர் பண்ணதுன்னா இந்த ஸ்டோன் பூஸ். சரியா, இந்த கேம் தான் மணி ரெடி பண்ண போகிறோம். இதில் எல்லாத்தையும் கவர் பண்ண பேசிக் முக்காசி டாப்பிக்காக அதில் கவர் பண்ணியிருப்பேன். எதை மட்டும் கவர் பண்ணியிருக்க மாட்டேன்னா, இந்த Day 7 ரெடி பண்ண அந்த வெதர் ஆப். சரியா, ஏபின்னு ஒன்று யூஸ் பண்ணி டேட்டா எடுப்போம். அது மட்டும் அதில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். சரியா, அது மட்டும் தனியாக வேறு ஏதாவது ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி ஒரு புது ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க. சரியா, அது மட்டும் நீங்கள் பேசிக்காக நீங்கள் வராதவங்களுக்காக இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவோம். மேலே வந்து ஒரு ஹை ஸ்கோர் போடுவோம். அது போக மிச்சதெல்லாம் ரெடி பண்ணுவோம். ஓகே, எல்லாம் ரெடி ஆகிக்கிங்களா? நான் ஒரு தனி ஃபோல்டர் எப்போ மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து வராதவங்களுக்கு. சரியா, வராமல் போயிட்டீங்க, நிறைய பண்ணோம் அவங்களுக்காக. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணிவிட்டு 3 ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன். சரி, HTML ஒரு ஃபைலு, CSS ஒரு ஃபைலு, JavaScript ஒரு ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன். சரியா, முடிஞ்சளவு இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்மாலாக வைக்க பார்க்கேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுவோம். ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டேன். சரியா, போட்டேன்னு உங்களுக்கு எல்லாமே எதுக்குன்னே தெரியும். எதுக்குன்னே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவை எல்லாமே வந்துடும். நம்ம டைட்டில் வந்து ஒரு டைம் நல்லா டைட்டில் கொடுத்துருவோம். சரியா, ஒரு டைட்டில் கொடுத்துட்டேன். டைட்டிலுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் பாடிக்குள்ள. சரியா, பாடிக்குள்ள வந்து ஒரு டிவ் ரெடி பண்ணிக்கிறேன், எம்டி டிவாக. அதுக்குள்ள வந்து என்ன செய்ய போகிறேன், இந்த இதுக்குன்னு அவங்க ஸ்டைல் பண்ணும்போது சொல்லுங்கள். சரி, அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணோம் இந்த 10 நாளில். இப்போ என்ன செய்ய போகிறோம், உள்ள வந்து நமக்கு ரெடி பண்ண தெரியும். இப்படி தானே ஒரு H1 ரெடி பண்ணிக்கிறேன். H1க்கு வந்து உள்ள வந்து ஒரு நல்ல ஒரு ரெடிங் கொடுத்துருக்கேன். சரியா, அது கீழே வந்து நமக்கு என்ன காட்டணும், ஸ்கோர் காட்டணும் தானே. ஸ்கோரும் காட்ட போகிறேன். அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கோமோ அதை வந்து காட்ட போகிறேன். சரி, ஹையஸ்ட் ஸ்கோரை மேலே காட்ட போகிறேன். அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். சரியா, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஸ்பேன் ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். சரி, அந்த ஸ்பேனுங்கிற எலமெண்ட்டுக்கு எந்த ஸ்டைலுமே கிடையாது. ஒரு எம்டி எலமெண்ட், அதாவது ஒரு விஷயத்தை வந்து சும்மா ஒரு இதில் போட்டுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்பேன். சரி, நான் ஸ்பேன் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ஐடியும் கொடுப்பேன். சரியா, இப்படி ஈஸியாக உடனே நம்ம பேசிக்காக நிச்சயம் ஸ்பேன் ரெடி பண்ணி உள்ளே போய் ஐடியும் கொடுப்பாடு தானே. இப்படி கொடுக்குறது பதிலாக சும்மா டேரெக்டாக ஸ்பேன் அடித்து ஹேஷ் யூஸ் பண்ணி ஒரு ஐடி அப்படியே கொடுத்தா அப்ளை பண்ணலாம். சரியா, ஹை ஸ்கோர்னு கொடுத்துட்டேன். சரியா, இப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டா ஒரு ஸ்பேன் எல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்குள்ள வந்து ஒரு ஐடி ஹை ஸ்கோர்னு கொடுத்துட்டு. சரியா, இப்போ எதுக்கு இப்படி சொல்லியிருக்கேன்னா, நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா புரியும். சரியா, எதுக்குன்னா இந்த பேராகிராஃப் இருக்கும். நான் என்ன செய்வேன்னா, இந்த இடத்துல அந்த ஸ்பேனுக்குள்ள இருக்க இந்த எலமெண்ட்டை மட்டும் மாற்றுவேன். ஹை ஸ்கோரை பொறுத்து இதை மாற்ற போகிறது கிடையாது. ஹை ஸ்கோர் எப்போவும் அப்படியே இருக்கும். இதை மட்டும் மாற்ற போகிறேன். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா, பட்டன். சரியா, ஒரு டிவில் போட்டுருந்தேன் அந்த பட்டன் எல்லாத்தையுமே. இப்போ எப்படி நம்ம ஸ்பேனுக்கு ஐடி கொடுத்தோமோ அதே மாதிரி கிளாஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஐடினா வந்து ஹேஷ் யூஸ் பண்ணுவோம், கிளாஸ்னால் டாட் யூஸ் பண்ணுவோம் தானே. டாட் யூஸ் பண்ணி சும்மா பட்டன்னு கொடுத்தா போதும். வந்துட்டு அதே மாதிரி உள்ள 3 பட்டன் ரெடி பண்ண போகிறேன். பிடிஎஸ் ஷார்ட்கட்டு *3. சரி, அது 3 பட்டன் ரெடி பண்ணிடும். ஓகே, பேசிக்காக ரெடி பண்ணிட்டோம். இந்த பட்டனுக்குள்ளேயே ஒரு ஐடி கொடுத்துருவோமா. ஃபஸ்ட்டுக்கு ராக்கு, அப்புறம் செகண்டுக்கு வந்து பேப்பர், அப்புறம் தேர்டுக்கு வந்து சார் 3 கொடுத்துருக்கேன். சரியா, அதுக்கு 3க்குள்ள வந்து ஒரு எமோஜி வைக்கணும். இந்த மாதிரி எமோஜி வைக்க போகிறேன். சரியா, உங்களுக்கு விண்டோஸ் எப்படின்னா, இந்த விண்டோஸ்க்கையும் ஃபுல் ஸ்டாப்பையும் வச்சாலோ இல்லைனா செமிகோலன் வச்சாலோ ஒரு இது பார்ப்போம். சரியா, அது எப்படின்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எமோஜி மாதிரி ஒரு ரெடி ஆகும். உங்களுக்கு அதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா, எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீச்சர் கிடையாது. அதாவது லினக்ஸில் நான் என்ன செய்ய போகிறேன்னா,
ஒவ்வொன்றா நானே எடுக்க போகிறேன். தனி ஆப் தான் வச்சுருக்கேன் அதுக்கு. ஸ்டோன் இருக்குது சச்சி. இப்படி ஓன் எடுக்கிறதுக்கு போல நான் டேரெக்டாக இதுலேருந்தே எடுத்துடுறேன். இங்கே ஒன்று. ஓகேயா, 3 எடுத்தாச்சு. ராக் எப்படி சார் 3 ரெடி ஆகிடுச்சு. அதை எதுவும் ரன் பண்ணி பார்த்துருவோமா? கோலையை கொடுங்க, ஓப்பன் ஆகிடும். சரியா, பேசிக் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன காட்டணும்? நமக்கு ஒரு ஸ்கோர் காட்டணும், கரண்ட் ஸ்கோர் தானே. அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஸ்பேன் யூஸ் பண்ணி 0 வச்சுக்கிறேன். சரியா, இதுக்கும் ஐடி கொடுத்துருவோம். இது சும்மா ஸ்கோரும் கொடுத்துருவோம். சரியா, பேசிக்காக அவ்வளோதான். நமக்கு வந்து ராக் பேப்பர்ஸ்னு ஹெட்டிங் இருக்குது. ஹை ஸ்கோர் வந்து எப்படி காட்டினா கடைசியாக நீங்கள் என்ன ஸ்கோர் எடுத்தீங்களோ உங்களோட ஹையர் ஸ்கோர் எடுத்து இதில் காட்ட போகுது. அதே மாதிரி கரண்ட் ஸ்கோர். சரியா, நீங்கள் இப்போ விளையாடும் போது என்ன ஸ்கோர் இருக்கோ அதை காட்ட போகுது. வேறு என்ன வேணும்? ஒன்று பார்த்துட்டு பார்த்தீங்களா, இங்கே இதில் பார்த்தீங்கன்னா நல்லா காட்டும். கம்ப்யூட்டர் சைஸும் காட்டும், நீங்கள் ஜெயிஸ்டியும் ஜெயிக்கலானும் காட்டும். அது இதில் ஆட் பண்ணுவோமா? ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். சரியா, எப்படி கொடுக்கலாம்? ஐடி கொடுத்துக்கிறேன். ரிசல்ட்டுங்க ஐடி கொடுத்துக்கிறேன். சரியா, இதில் தான் வந்து நீங்கள் ஜெயிச்சிங்களா தோற்றிங்களா காட்டும். சரியா, சும்மா இப்போதைக்கு வின்னு போட்டு வச்சுருக்கேன். சரி, அப்போ தான் நமக்கு தெரியும் என்ன இருக்குன்ட்டு. அதே மாதிரி நமக்கு என்ன காட்டணும்? கம்ப்யூட்டரோட சாய்ஸ் பண்ணுறது தானே. அது மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டர் சாய்ஸும் கொடுத்துட்டேன். உள்ளே வந்து அதே மாதிரி ஸ்பேன் யூஸ் பண்ணி ஒரு ஐடி யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சரியா, ஓகே. நான் வந்து இதில் எந்த வேல்யூ கொடுக்க வேண்டாம், நான் சும்மா கொடுத்து வச்சுருக்கேன். சரி, நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்கு தெரியணும்னா இங்கே என்ன வருதுன்ட்டு அதனால கொடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்குங்கிறது காட்டுறதுக்காக. சரியா, ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் எம்டியாக எதுவுமே இல்லாமல் இருக்கணும். நம்ம எப்போ விளையாடுறோமோ அப்போ போல மட்டும் ஜெயிச்சிட்டிங்களா ஜெயிக்கலையா கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன்னு வரும். சரியா, பேசிக்காக அவ்வளோதான். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்போதுமே நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கணும். சரியா, அதில் வந்து ஒரு நல்ல மெத்தடு மார்ஜின் 0 அதே மாதிரி. சரி, அந்த ஸ்டார் எதுக்குன்னா இந்த பேஜில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே இது அப்ளை ஆகும். சரியா, நம்ம என்ன செய்யறோம்னா மார்ஜினை 0 ஆக்கிறதும் பேடிங்கை 0 ஆக்கிறதும் பாக்ஸ் சைஸிங்கும் பார்டர் பாக்ஸ் ஆக்கிடும். சரியா, இதுதான் எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்டர் மார்ஜின் எப்படிலாம் கால்குலேட் பண்ணுறேன் இந்த ஒரு ரூல்ஸ்லாம் இதில் இருக்கும். சரியா, இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு மார்ஜினும் பார்டர் இருக்கும். சரியா, அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அசைன் பண்ணிக்கிறோம். சரியா, எனக்கு வந்து சைடில் அசைன் ஆகலை, ஏன்னா நம்ம சைடில் லிங்க் பண்ணல. நான் லிங்க் பண்ணிடுவோம். சரியா, லிங்க் பண்ணியாச்சு. லிங்க் பண்ணி பார்த்தீங்களா, லிங்க் பண்ணோன்னே எல்லாமே சின்னதாகிட்டலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, இப்போ ஒன்றுக்கு நம்ம தனி ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இதற்கு என்ன செய்ய எல்லோரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டைலை முடிப்போம். என்ன செய்ய போகிறோன்னா இது எல்லாத்தையுமே சென்டர் கொண்டு வர போகிறோம். ஓகே, நம்ம அதே மாதிரி இன்னொன்று இந்த ஸ்டாருக்குள்ள வந்து நிறைய கொடுக்காங்க. சரியா, அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து எல்லா ஒரு 1000 எலமெண்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். சரியா, முடிஞ்ச அளவுக்கு மினிமலாக யூஸ் பண்ண பாருங்கள் இந்த செலக்டரை. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா பாடி. சரியா, அந்த பாடி செலக்ட் பண்ண போகிறேன். அதாவது நமக்கு தெரியும் இந்த பாடிக்குள்ளே தான் மிச்சம் எல்லாமே கண்டென்ட்டுமே இருக்க போகுது. அடுத்த அந்த பாடிக்குள்ளே ஒரு டிவ் இருக்குது. ஓகே, அந்த பாடிக்குள்ளே ஒரு டிவ் இருக்குது. இந்த டிவ்வுக்குள்ளே தான் மிச்சம் எல்லாமே இருக்குது. சரியா, நல்லா காணிச்சுக்கோங்க. இந்த பாடிக்குள்ளே ஒரே ஒரு டிவ் தான் இருக்குது. சரியா, இது கணக்குப்படி இது ஒன்று தான். இந்த பாடிக்குள்ளே இது ஒன்று தான் இருக்குது. சரியா, இதை வச்சு நம்ம அலைன் பண்ண போகிறோம். நம்ம எப்படி அலைன் பண்ண போகிறோம்னா பாடி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாடி செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறேன்னா இது சென்டர் கொண்டு வர போகிறேன். சரியா, அதாவது இந்த கரெக்டாக இந்த இடத்துல சென்டர் கொண்டு வரப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சென்டரில் இருக்கும். இது எப்படி கொண்டு வரலாம் பார்ப்போம். சரியா, நாங்கள் வந்து கிளாஸ் வச்சு ஒரு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு ஒன்று படித்தோம். ஓகே, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு ஒன்று படித்தோம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் எதுக்குன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒன் டைரக்ஷன் ஆக்சிஸில் அந்த அலைன் பண்ணுறது. சரியா, இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து மெயின் ஆக்சிஸ்லையும் கிராஸ் ஆக்சிஸ்லையும் அலைன் பண்ணிக்கலாம். இது வந்து மெயின் ஆக்சிஸ், இது கிராஸ் ஆக்சிஸ். சரியா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். மெயின் ஆக்சிஸ் அலைன் பண்ணுறது போகிறேன். சரி, அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். சரியா, சென்டர் வந்துட்டு எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா அதே மாதிரி மெயின் ஆக்சிஸும் அலைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா
அலைன் ஐட்டம்ஸ் சரியா, அதாவது கிராஸ் ஆக்சஸில் நிறைய இருக்கும். அதிலே புரிஞ்சு பார்க்கும் நிறைய இருக்கும் சரியா. பேஸ் லைனு சென்ட்ரு எண்டுலனா கடைசி எண்டில், அதே மாதிரி ஃப்ளெக்ஸு எண்டு ஸ்டார்ட் அதெல்லாம் ஒரே மாதிரி தான். வேறு என்ன இருக்குது, ஸ்ட்ரெச்சு நிறைய இருக்கும் சரியா. அதெல்லாம் ஒன்றும் அப்ளை பண்ணி பாருங்கள் என்ன டிஃப்ரெண்டாக வந்துட்டு. இதையும் நான் சென்டர் கொடுக்க போகிறேன் சரியா. எங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு சரியா. இந்த மாதிரி கொடுக்கும்போது உடனே உங்களுக்கு சென்டர் ஆகாது. ஏன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடி வந்து சென்டராக தான் இருக்குது சரியா. நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்போவுமே இன்ஸ்பெக்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியா. இதுதான் பாடி, ஒட்டுமொத்த பாடியே எவ்வளோதான். இந்த போட்டிருக்கா உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறதா பாடின்ட்டு, இதுதான் பாடி சரியா. மொத்த பாடியை வந்து இவ்வளோ தான் இருக்குது சரியா. அது கீழே வந்து நம்ம இது தொடவே இல்லை, இது வந்து எம்டி, ஒன்றுமே கிடையாது சரியா. இது வந்து பாடிங்கிறே ஒன்றும் கிடையாது. ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்டு இவ்வளோ தான் சரியா. நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம எழுதின டிவ் இருக்குல்ல, அதாவது உள்ளே இருக்க டிவ், இந்த டிவ் இருக்குல்ல, அந்த டிவ் வந்து சென்டராக தான் இருக்குது சரியா. கிராஸ் ஆக்சிலும் சென்டராக தான் இருக்குது, ஹரிசானல் ஆக்சிலும் சென்டராக இருக்குது. அது இந்த மாதிரி ஹரிசானலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது, வெர்டிகலாகவும் சென்டரில் தான் இருக்குது சரியா. என்ன பிரச்சனைனா இந்த பாடி வந்து இவ்வளோ தான் ஹைட் எடுத்துருக்கு அப்படி தானே. இந்த ஹைட்டுக்கு இவ்வளோ கீழே வந்தால் தானே இதுக்கு சென்டர் ஆகும். அதை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம் சரியா. அதை எடுக்கலாம் பார்ப்போமா. அதுக்கு என்ன செய்யணும்னா பாடியோட ஹைட்டை கூட்டணும் சரியா. பாடி எப்போவுமே டிஃபால்ட்டாக எவ்வளோ தேவைமோ அவ்வளோ தான் எடுத்துருக்கும். அதாவது பாடி ஹைட்டு எவ்வளோ தான் இருக்கும். நம்ம பாடி ஹைட் வந்து ஃபுல்லாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா மின் ஹைட் சென்டர் ஹைட்டா. இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்னா மினிமம் ஹைட் சரியா. மினிமம் ஹைட் பாடியோட மினிமம் ஹைட்டே வந்து 100 ஹைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. விஹெச்ங்கிறது ஒரு வியூ ஹைட் சரி. நம்ம பார்க்குற வியூ இருக்குல்ல, அந்த வியூவோட ஹைட், நம்ம வியூ ஹைட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்கேன். 100% இருக்கணும்னு போட்டிருக்கேன் சரியா. நான் கிளாஸ் என்ன வச்சுன்னா சும்மா நம்ம எப்போதுமே ஹைட் அதாவது நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம ஹைட் ஈக்குவல் டு 100 வேன்னு போட்டிருப்போம். நம்ம வந்து மின் வேவ் யூஸ் பண்ணுவோம் சரியா. வெறும் ஹைட் போடுவோம், மினிமம் ஹைட்டே போடுவோம் சரியா. ஏன்னா வந்து மினிமம் ஹைட்டு இவ்வளோ காண்ட்ருக்கும், மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ இருக்கும். நம்ம பேஜ் வந்து கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது சரியா நமக்கு. அதனால் மினிமம் ஹைட் யூஸ் பண்ணுங்கள். அதாவது மினிமம் ஹைட்டே 100 தான் இருக்கணும் சரியா. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம். நம்ம சில பேஜ்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய அதுக்காக சொல்கிறேன் சரி. இதே சென்டர் கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன செய்யணும், பேக்ரவுண்டில் தனியாக காட்ட போகிறோம் சரியா. லைட்டாக பிளாக்ல ஒரு கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா இந்த மேலே இருக்கலாம் இந்த பேஜை தனியாக காட்ட போகிறேன். அதுக்கு என்ன செய்வேன், இந்த டிவ்வை செலக்ட் பண்ண போகிறேன். இந்த டிவ்வுக்கு ஒன்று ஒரு ஐடி கொடுத்துருவோமா. கண்டெய்னர்னு கொடுத்துருக்கேன் சரியா. இதுதான் இந்த டிவ், இந்த எலமெண்ட்டோட இந்த எலமெண்ட்டுக்கான கண்டெய்னர் வச்சுக்கிறேன். என்ன செய்வேன்னா நமக்கு தெரியும் ஐடியை வந்து ஹேஷ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண அப்படி தானே. கண்டெய்னர்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாற்றோம் ஃபஸ்ட்டு. ரொம்ப இதாக இருக்கும், இது வேணால் வேறு எதாவது மாற்றுமா. ஓகேயா, கொஞ்சம் தெரியுதா. ஓகே, நம்ம இந்த டிவ் இந்த பாடியில் இந்த டிவ்வுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் மாற்றிட்டோம் சரியா. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். நினச்சி போனால் பேடிங் மாற்ற போகிறேன். பேடிங்கிறது இந்த டிவ்வுங்கிற எலமெண்ட்டுக்கும் இந்த உள்ளோட கண்டென்ட்டுக்கும் இடையில ஸ்பேஸ் சரியா. அந்த உள்ளே இருக்குல்ல அதோட கண்டென்ட்டுக்கும் நான் ஒரு 10 பிக்சல் கொடுத்தா சேஞ்ச் ஆகுது. 10 எடுத்தவங்களுக்கு உள்ளே கொஞ்சம் தள்ளி போயிருக்கா. நம்ம வந்து ஒரு 15 பிக்சல் கொடுப்போம். இல்லை அது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா பேடிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா அந்த கட் பண்ணணும் சரி. அந்த மாதிரி பார்டர் ரெடியூஸ் ஸ்மூத்தாக நல்லா இருக்கும்ல, அதுக்கு என்ன செய்யலாம்னா பார்டர் ரெடியூஸ் சரியா. ரெடியூஸ் என்ன கொடுக்க போகிறோன்னா ஒரு 8 பிக்சல் கொடுப்போமா. உங்களுக்கு வேணால் ஏற்ற மாதிரி கூட்டிக்கோங்க சரியா. நான் 12 பிக்சல் கொடுத்துருக்கேன், இது போதுமா இருக்குது அதனால். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா எல்லாத்தையும் சென்டர் ஆகிக்கிறோம் சரியா. டெக்ஸ்ட்லையும் சென்டர் கொடுத்துட்டோம், உங்களோட எல்லாமே சென்டர் ஆகிட்டு. இப்போ ஒவ்வொருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கேப் விட்டு வச்சா மட்டும் நமக்கு போதும். ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுவோம். இதுக்கு பிரச்சனை கிடையாது, நமக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் கீழே தள்ளி பண்ண நல்லா இருக்கும்ல, அதனால் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுவோம். H1 ஒரு H1 தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நான் டேரெக்டாக H1 கொடுத்துக்கிறேன். மார்ஜின் பாட்டம் சரியா. மார்ஜின் பாட்டம்னா இதுக்கும் மற்ற எலமெண்ட்டுக்கும் உள்ள இடம் ஸ்பேஸ், அதனால் மார்ஜின் பாட்டம் போட்டு கீழே கொஞ்சம் தள்ளுவோம் சரி. கொஞ்சம் கீழே தள்ளி வந்துட்டா இன்னும் கூட போடுவோம். ஓகே, இது ஓகே 30 பிக்சல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா இந்த கீழோட கண்டென்ட்ஸ் சரியா.
அதுக்கு பதிலாக இது ஒரேடியாக நான் இதை செலக்ட் பண்ணதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை செலக்ட் பண்ண போகிறேன். சரி, அந்த டிவ் பட்டன் இருக்கா, அதை ரெடி பண்ணுவோம். கிளாஸ் தானே அது. டாட் பிடிஎன் கொடுத்து டேரெக்டாக மார்ஜின் கொடுத்துறேன். சரியா, 30% சும்மா மார்ஜின் 30% கொடுத்தோன்னா எல்லா சைடுமே 30% வந்துடும். மேலே 30%, கீழே 30%. இப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலே கீழே அதுவே தள்ளிட்டா. ஓகே. இப்போ என்ன செய்வோம்னா அதே மாதிரி பட்டனுக்குள்ளே இருக்க பட்டனை செலக்ட் பண்ண போகிறேன். சரியா, நான் ரெண்டுக்குமே வந்து ஒரு சேம் வித் கொடுக்க போகிறேன். எப்படி செலக்ட் பண்ணி தெரியுதா, இந்த பட்டனுங்கிற டிவ்வுக்குள்ளே, அதாவது கிளாஸ், இந்த கிளாஸ்க்குள்ளே உள்ள பட்டன். சரியா, அப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணலாம். சரியா, சிஎஸ்எஸில் நான் என்ன செஞ்சுருக்கேன், ரெண்டுமே வித்தும் ஹைட் வந்து ஒரே இது கொடுத்துருக்கேன், ஒரே வேல்யூ. சரியா, வித்தும் ஹைட்டும் ஒரே வேல்யூ இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 60 கொடுத்துருக்கேன்னா இது எதுக்குன்னா, இது வந்து இப்போ நம்ம வந்து சர்க்குலர் எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரியா, ஐடி சர்க்குலராக பண்ணுறதுக்காக என்ன செய்ய போகிறோன்னா, இப்படி ஒரு சர்க்கிளில் வரணும்னு வச்சுக்கோங்களேன், அதோட வித்தும் ஹைட்டும் வந்து சேமாக இருக்கணும். சரியா, அதனால தான் நான் சேமாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்டர் ரேடியஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹை வேல்யூவாக கொடுத்தா போதும். சர்க்கிள் ஹைட்டா ஓகே, உங்களுக்கு புரியுதா என்ன செஞ்சுட்டு. வித்தும் ஹைட்டும் சேமாக இருந்து ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு ஹை லெவலாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபெக்ட் சர்க்கிளாக மாறிடும். சரியா, இப்போ என்ன செய்யலாம், கொஞ்சம் ஃபாண்ட் மட்டும் கூட்டுவோம். இதை இன்னும் கொஞ்சம் கூட கூட்டுவோம். போதும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதை ரெண்டையும் கொஞ்சம் கலர் மாதிரி செப்பரேட் பண்ணுவோமா. டேரெக்டாக இதிலே செப்பரேட் பண்ணுவோம். சரியா, பிஆர்னு போட்டுருவோம். ஓகே, பிஆர்னு சும்மா ஒரு பிரேக். சரியா, ஒரு ஸ்பேஸ் விடும் எம்டியாக. இடத்துல பிரேக் விட்டுருக்கேன். இப்போ வந்து இதில் ஒன்று காட்ட போகுது, இதுவும் காட்ட போகுது. ஓகே, பேசிக்காக அவ்வளோதான். நான் வந்து HTML முடிச்சிட்டோம். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். சரியா, டாட் பின்னு ஒன்று கிளாஸ் ரெடி பண்ணி போகிறேன். அதுக்கு வந்து கலர் வந்து க்ரீன் வச்சுக்கிறேன். டாட் லூஸ்னு ஒரு கலர் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கலர் வந்து ரெட் வச்சுருக்கேன். சரியா, அதை வின் பண்ணால் ஒரு கலரு, லூஸ் பண்ண ஒரு கலர் வச்சுருக்கேன். சரியா, இந்த இதுக்கு வந்து எதுக்குமே அப்ளை ஆகாது. சரியா, நம்ம எதுக்குமே கொடுக்கல அந்த ஸ்டைல் கிளாஸை. வின்னுங்கிற கிளாஸையோ லூஸுங்கிற கிளாஸையோ எதுக்குமே அப்ளை பண்ணல, ஆனால் போட்டிருக்கேன். சரியா, எதுக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏதோ ஒன்று விட்டுட்டோன்னா, இந்த பின்னாடி இருந்து ஷேடோ எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். சரியா, உங்களுக்கு இது நல்லா பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு ஷேடோ இருக்குங்க, தெரியுது உங்களுக்கு. அது எப்படி போடலாம் பார்க்க சொல்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, பாக்ஸ் ஷேடோ. சரியா, பாக்ஸ் ஷேடோ கொடுத்துட்டு பிக்சல் வந்துட்டா. இந்த 3x4 பிக்ஸுங்கிறது எப்படி ஹரிசாண்டல் ஆக்சிஸும் கிராஸ் ஆக்சிஸும், அந்த சைடு இந்த சைடு வந்து எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது போட்டிருக்கு. 15 பிக்சல் வந்து எவ்வளோ டென்ஸாக இருக்குது, எவ்வளோ பிளர் வந்து எவ்வளோ இதாக இருக்குங்கிறத காட்டுறதுக்காக. சரியா, நீங்கள் கொடுக்கும்போது எப்போதுமே ஒரு கலரை வந்து இதாக கொடுங்க. சரியா, அந்த கலர் வந்து என்ன கலரில் ஷேடோ வருங்கிறதுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்டாக கலர் கொடுங்க. அப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக தெரியும் உங்களுக்கு. நம்ம யூஸ் பண்ணுறது RGBA. சரி, RGBங்கிறது ரெட், க்ரீன், ப்ளூ. இப்படி ஏங்கிறது வந்து இந்த ஒப்பாசிட்டி காட்டும். சரியா, எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்கிறத காட்டும். சரியா, பின்னாடி உள்ள கலர் முன்னாடி தெரியும். அதுக்காக ஆருங்கிற ரெட்டுக்கான வேல்யூ, ஜிங்கிறது க்ரீனுக்கான வேல்யூ, பிங்கிறது ப்ளூக்கான வேல்யூ. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். பேசிக்காக அவ்வளோதான். நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். நம்ம HTML மட்டும் பார்த்துருவோம். சரி, அந்த தடவை நான் வந்து இதை வந்து தனி வீடியோவில் சொல்கிறேன். சரி, ஏன்னா உங்களுக்கு டைம் ஆகிட்டு 20 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க பார்த்தேன். ஓகே, இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சிடும். ஓகே.